ஹாய் தரடி இதுக்கான வீடியோ என்ன பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு. அதுலேயும் மும்பை இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை திருத்தி பலவித கான்ட்ரவர்சி இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் இன்ஃபேக்ட் 3 மேட்ச்சும் தோற்றுருக்காங்க. இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீம் இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒரு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா இவங்கெல்லாம் ஒரு சைட்லேயும், இசான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் இவங்கெல்லாம் ஒரு சைட்லேயும் 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை. இன்ஃபேக்ட் இது உங்களுக்கு எங்கே தெரியும்னா, ஒரு ராஜஸ்தான் போன மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் தனியாக உட்காந்துருந்தாரு, மற்ற யாருமே பக்கத்தில் உட்காரல. ஒரு அம்பர் ட்ரைடு போய் பேசி கொடுத்துட்டு இருந்தார் ஹர்திக் பாண்டியா கிட்ட. அது மட்டும் இல்லை, பலவித எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டீம் ஸ்பிரிட் இருந்தால் அவங்களால ஒரு ஒன்றா சேர்ந்து கப் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்டுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா டீமோட மொராலுமே டவுனில் தான் இருக்குது. அதனால தான் ஒரு அவுட்டிங் மாதிரி மும்பை இந்தியன்ஸ் டீம் இப்போ குஜராத்துக்கு போயிருக்காங்க, ரிலாக்ஸிங் மைண்ட் செட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்ம எல்லாருமே நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியாவை பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி பல வித பிரச்சனைகள் இருக்குது. ஃபேன்ஸ் எங்கே போனாலும் பூ பண்ணுறாங்க. அது ஏன்னே தெரியல. ஏன்னா ஒரு பிளேயர் இப்படி பண்ணிட்டாரு, சரி ஏதோ ஒரு மேட்ச் பண்ணலாம், 2 மேட்ச் பண்ணலாம், அதுக்குன்னு எல்லா மேட்ச்சுமே இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பிளேயரோட மைண்ட் செட்டே போயிடும். இன்ஃபேக்ட் அவர் ஒரு இந்தியன் பிளேயர், அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அவர் வேர்ல்டு கப்பில் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவர்னால டெஃபினட்டாக எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். அதோட அவர் கரியரே காலி ஆகிடும். ஸோ இதோடு நான் முடிச்சுக்கலான்னு எதிர்பார்க்குறேன். ஹர்திக் பாண்டியா பண்ண தப்பு தான், அதனால அவரே கூட மன்னிப்பு கேட்டுட்டாரு. இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்க. ஒரு பிளேயரை நீங்கள் ரொம்ப புண்படுத்துறீங்க, அவன் குடும்பத்தோடு சேர்த்து ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்திகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மும்பை ஃபேன்ஸு ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க ஹர்திக் பாண்டியாவை. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட மைண்ட் செட் இப்போ ரொம்ப டவுனில் தான் இருக்கும். பார்க்கலாம் இப்போ மும்பை இந்தியன்ஸ் இந்த 3 லாஸ்க்கு அப்புறம் அடுத்த மேட்ச் ஜெயிச்சு அவங்க ஒரு கம்பேக் தராங்களா, நம்ம எல்லாமே பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.